இந்த நிகழ்வுக்கு வரும்போது எனக்கு இருந்த மனநிலையும், இப்ப இந்த நிகழ்வ பார்க்கும்போது இருந்த மனநிலையுமே ரொம்ப ஒரு மாரி அம்பேத்கர் அவர் எழுதினதாகட்டும், பெரியாருடைய செயல்பாடுகள், அவருடைய எவ்வளவோ பண்பாட்டு தலங்கள்ல எவ்வளவோ மாற்றங்கள் நம்ம நிகழ்த்தியிருந்தா கூட, இன்னமும் ஒரு ரொம்ப தீவிரமான சாதிய ஒரு ஆதிக்கத்துக்கு ஆளானவங்கள பார்க்கையில, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நடுக்கமா இருக்கு. பல நேரங்கள்ல. இந்த டாபிக் எடுத்து விவாதம் கிளப்புனாலே குரூப்ல பெரிய சண்டையாயிரும். நான் சும்மா சின்ன பசங்ககிட்டலாம் கூட பேசுவேன். அவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுறான் அந்த சின்ன பையன். ஆனா அவனுக்கு வேற எதுவுமே தெரியல. இத மட்டும் எப்படி அழகா அவனுக்குள்ள புகுத்தியிருக்காங்க. அடுத்ததாக இந்த நிகழ்வில் ஒரு சில வார்த்தைகள் நிகழ்வை பற்றி பேச வருமாறு இயக்குனர் ரவிக்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். தொழில் ரீதியாக ஒரு படத்தை எடுக்கிறத தாண்டி மக்கள் சார்ந்த சில படங்கள் எடுக்கிறது சில பேர் தான். அந்த சிறலில் வந்துட்டு ரவிக்குமார் அவர்களும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில வார்த்தைகள் இப்போ நம்மோட பேசும். இந்த நிகழ்வுக்கு வரும்போது எனக்கு இருந்த மனநிலையும், இப்ப இந்த நிகழ்வ பார்க்கும்போது இருந்த மனநிலையுமே ரொம்ப ஒரு மாரி ரொம்ப நெகிழ்வா இருக்கு. ஏன்னா, இங்க சமூக செயல்பாட்டாளர்களும் சரி, களத்தில இருந்து பணியாற்றவங்களும் சரி, பாதிக்கப்பட்டவங்களோடதையும் கேட்கையில, நம்ம இன்னும் எவ்வளோ எவ்வளோ தூரம் இன்னும் நம்ம முன்னேற வேண்டியிருக்கு. எவ்வளவு செயல் திட்டங்கள் போட்டிருக்காங்க, எவ்வளவு பேசியிருக்காங்க. அம்பேத்கர் அவர் எழுதினதாகட்டும், பெரியாருடைய செயல்பாடுகள், அவருடைய எவ்வளவோ பண்பாட்டு தலங்கள்ல எவ்வளவோ மாற்றங்கள் நம்ம நிகழ்த்தியிருந்தா கூட, இன்னமும் ஒரு போதாமை இருந்துகிட்டே இருக்கு. நான் வந்து ஏன்னா எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் பேசுகிறவங்க இன்னும் ரொம்ப ஆழமான அரசியலோட பேசுகிறாங்க. நான் ரொம்ப ரொம்ப ஒரு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததுலேருந்து ரொம்ப மேலோட்டமாக தான் நான் பேசுகிறேன். எனக்கு தெரியுது. ஏன்னா நான் என்னுடைய ஊர் திருப்பூர், அது கொங்கு மண்டலமே பொதுவாக கொஞ்சம் நிறையாவே வந்து ஒரு சாதிய கட்டமைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். நான் என்னளவில் பெரிய ஒரு சாதிய கட்டமைப்புக்குள்ள பெரிய தாக்குதலுக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ ஆளானவன் கிடையாது. ஆனால் நான் வந்து என்னுடைய என்னுடைய சுற்றுப்புறத்துலையும் சரி, நண்பர்களும் சரி, என்னுடைய படிப்பு மூலமாகவும் சரி, தொடர்ந்து இதை நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வர்றேன். நான் என்னுடைய இடதுசாரி பின்புலத்தோடு இருக்கிற என்னுடைய குடும்பமும் சரி, தொடர்ச்சியாக நான் என்னுடைய நண்பர்கள், தோழர்கள், எங்கள் கட்சியிலிருந்து சரி, எல்லார்கிட்டையுமே எங்கேயுமே நான் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகிற அந்த ஒரு பார்வையிலே வளர்ந்துட்டு வந்த பின்னாடி, ரொம்ப தீவிரமான சாதிய ஒரு ஆதிக்கத்துக்கு ஆளானவங்கள பார்க்கையில, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நடுக்கமா இருக்கு. பல நேரங்கள்ல. நம்ம ரொம்ப சேஃபா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்கு. இப்போ என்னுடைய நண்பர்கள், பள்ளி நண்பர்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல பேசினா கூட, இந்த டாபிக் எடுத்து விவாதம் கிளப்புனாலே குரூப்ல பெரிய சண்டையாயிரும். அவன் வந்து உடனே எல்லாம் லெஃப்ட் ஆயிருவானுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை தனியா ஃபோன் பண்ணி, நீங்க ஏங்க இதை வந்து எதிர்த்து பேசுறீங்க? அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்குமே என் கூட படித்தவங்க இவ்வளவு மூர்க்கமான ஒரு சாதிய இதோட இருக்குங்கிறது பார்க்கையில ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்றா தானடா படித்தோம், அப்போல்லாம் உங்கள்கிட்ட இது இல்லையே, எப்படா திடீர்னு இப்படி ஆகிட்ட நீ அப்படிங்கும்போது, அது எங்கேருந்து அவனுக்கு வளர வளர அவன் கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறத பார்க்கையில ரொம்ப எனக்கே சக நண்பர்களே இப்படி மாறி வந்து நிற்கிறதெல்லாம் பார்க்கல ரொம்ப பயங்கர ஒரு பயமாக இருக்குது. நம்ம கூட இருக்கவங்களே இவ்வளோ தூரம் வந்து மூர்க்கமாக இருக்காங்க. அதுபோக இப்போ இருக்க 2K கிட்ஸு சொல்லக்கூடிய இப்போ யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கையில அவங்களுக்கு வந்து வரலாறு அப்படிங்கிறது பெருசாக தெரிய மாட்டேங்குது. நமக்காக பாடுபட்டவங்களும் நிறைய பேர் தெரியறதில்ல, திட்டங்களையும் தெரியறதில்ல. ஸோ பழசெல்லாம் அவங்களுக்கு தெரியறதில்ல. பழைய இதுகள் தெரியாதனால நான் என்ன நினச்சேன், சரி ஓகே இவங்களுக்கு எதுவுமே பழசே தெரிய மாட்டேங்குது. இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ, அவங்க எப்படி ஜாலியாக இருக்காங்களோ, இது மேலேயே அவங்களுடைய வாழ்க்கையை கட்டமைச்சுக்கிறாங்க. அப்போ இந்த யங் ஜென்ரேஷன் வந்து ஒரு வேளை இந்த சாதிய பிடிமானத்தையோ, இந்த சமூக ஏற்றத்தாழ்வையோ இதுகளையெல்லாம் அவங்க விட்டுருவாங்களோ, இதை விட்டுட்டு அவங்க புதுசாக ஒன்றில் போவாங்களோன்னு நான் ஒன்று நினச்சேன். ஆனால் இந்த ஏரியாவில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களும். அந்த யங் ஜென்ரேஷன்கிட்டையுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த சாதிய கட்டமைப்பு. அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது, தங்களோட சாதி பெருமையை விடவே மாட்டுறாங்க. அவங்கக்கிட்ட நான் சும்மா சின்ன பசங்கிட்டலாம் கூட பேசுவேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறான் அந்த சின்ன பையன். ஆனால் அவனுக்கு வேறு எதுவுமே தெரியல. இதை மட்டும் எப்படி அழகாக அவனுக்குள்ளே புகுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு அசைக்க முடியாத இடத்துல இன்றைக்கும் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கடத்துறதை பார்க்கல ரொம்ப மனம் வந்து ரொம்ப பதறுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் வந்து என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்த போது சும்மா கேஷுவலாக உரையாடலும் போது அவங்களுடைய வீட்டில் அவங்க பேசும்போது, அவங்க ஒய்ஃப் அவங்க பேசும்போது ரொம்ப நார்மலான ஒரு 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 கல்வியறிவோட ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடியவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த இதுகளை கேட்கல ரொம்ப நம்ம இன்னும் அதாவது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே
நிறைய பேச வேண்டியது இருக்குது. ரொம்ப சைக்காலஜிக்கலாக அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் நம்ம இன்னும் நிறையா பேசணும். நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, நம்ம உறவினர்கள்ட்ட இன்னும் நம்ம நிறையா பேசணும். நம்ம அளவில் மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு நிறையா இன்னும் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு தோணுது. அதுதான் எனக்கு எனக்கு இதை ஒட்டி நான் வந்து இப்போ சமீப காலங்களில் இது இது இதன் தொடர்ச்சியாக படிக்கும்போதும் சரி, இன்னும் நம்ம வந்து நம்மால் முடியக்கூடிய அளவில் இந்த மாற்றத்தை நமக்கு அருகாமையில் ஏற்படுத்திகிட்டே வரணும்னு ஒன்று தோணுச்சு. இன்றைக்கி படைப்பு தளத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி கதை எழுதும்போதே நமக்கு வந்து ஒரு ஒரு தணிக்கை நம்ம மனசுக்குள்ளே உருவாக்குற அளவுக்கு இன்றைக்கி உருவாயிருச்சு. இதுக்கு மேலே போனால் ப்ராப்ளம் வரும்னு அங்கேயே நம்மளை வந்து ஒரு தடுக்கக்கூடிய அளவில் இருக்குது. அதையும் மீறி ஒரு தீர்க்கமாக வெளிப்படக்கூடிய படைப்பாளிகளை நம்ம தொடர்ந்து ஆதரிக்கணும். அப்படி இந்த சமத்துவத்தின் குரலை என்னுடைய குரலும் இருக்கணும் தான் நான் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் படைப்பாளிகளில் ரொம்ப தீவிரமாக தன்னுடைய சமூக பார்வையோடு இயங்கிட்டு இருக்கக்கூடிய ராஜமுருகன் தோழரும் ஒரு முக்கியமான ஒரு கலைஞர். அவருடைய அழைப்பின் பேரில் தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் நான் வந்து உள்வாங்கிக்கிட்டேன். இன்னும் இதிலிருந்து முன்னேறதுக்கு நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. நிச்சயமாக படைப்பு தளத்தில் ஒரு சிறு பிழை இல்லாமல் இந்த அரசியல் புரிதலோடு என்னுடைய படைப்பு இருக்குங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் நன்றி.